அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் சொந்தங்களே. நான் இன்று ஆன்மீக கதை ஒன்று சொல்ல இருக்கிறேன், கேட்டு மகிழுங்கள். சிறந்த கொடையாளி யார்? பழங்காலத்தில் புகழ்பெற்ற சூதாடி ஒருவன் இருந்தான். சூதாடும் இழித்தொழிலில் அவன் தேவர்களையும் அந்தணர்களையும் நிந்தித்து வந்தான். இதை தவிர அவன் உலகில் இருக்கும் மற்ற எல்லாவித கெட்ட பழக்கங்களையும் கைவரப்பட்டவனாக இருந்தான். ஒரு நாள் அவன் மிகவும் தந்திரத்துடன் சூதாட்டத்தில் அதிக அளவில் பொருளை பெற்றான். மனம் மிகவும் மகிழ்ச்சியடையவே தன் கையாலே பீடா தயாரித்து எடுத்துக்கொண்டு சந்தனம், மாலை போன்ற பொருள்களுடன் ஒரு விலை மாதுடன் வீட்டை நோக்கி விரைவாக சென்று கொண்டிருந்தான். வழியில் கால் தள்ளாடி கீழே விழுகிறான். சுயநினைவு இழக்கிறான். தன் உள்ளத்தில் சுயநினைவு திரும்பியதும் ஒரு மாற்றம் ஏற்பட்டதை உணர்ந்தான். அவனுக்கு தனது தீய வாழ்க்கையை குறித்து மிகவும் வருத்தம் உண்டாயிற்று. அதன் பயனாக வைராக்கியம் ஏற்பட்டது. பிறகு மனம் தெளிவு பெற்று சுத்தமான மனதுடன் தன் கையில் பொருள்கள் அனைத்தையும் அங்கிருந்த ஒரு சிவலிங்கத்திற்கு அர்ப்பணித்து விட்டு திரும்பிச் செல்கிறான் வீட்டிற்கு. அவன் தனது வாழ்க்கையில் செய்த ஒரே புண்ணியம் அதுதான். காலம் தன் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. சூதாடியின் வாழ்க்கை பயணம் முடிகிறது. யமதூதர்கள் அவனை யமனுலகத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். யமதர்மராஜன் அவனை பார்த்து, முட்டாளே, நீ செய்துள்ள இழி செயல்கள் காரணமாக நரகத்தில் மிகவும் கடுமையான வேதனைகளை அனுபவிக்க தகுந்தவன் என்று கூறினான். அதை கேட்டு நடுநடுங்கி போன சூதாடி யமதர்மரை பார்த்து, சுவாமி, நான் ஏதாவது புண்ணியம் கூட செய்திருக்க கூடும், அதையும் ரேசா பார்த்து தீர்ப்பு சொல்லுங்களேங்க. யமதர்ம சித்திரகுப்தனை பார்க்காரு. உன்னை சித்திரகுப்த, நீ இறப்பதற்கு முன்பு சிறிதளவு சந்தனத்தை சிவலிங்கத்தின் மீது அளித்துள்ளாய். அதன் பயனாக நீ சொர்க்கத்தின் அரியணையில் 3 நாளிகை நேரம் அரசனாக வீற்றிருக்கக்கூடிய தகுந்தவனாகிறாய் அப்படின்னு சொல்கிறார். உன்னை சுதாடி சொல்கிறான், அப்படின்னா எனக்கு முதல்ல அந்த சொர்க்கத்தில் நான் அனுபவிக்க வேண்டிய அதை அனுபவித்த பிறகு நான் அதுக்கு பிறகு போய்க்கிறேங்கிறான். உன்னை யமதர்மன் கட்டளைப்படி சூதாடி சொர்க்கலோகத்துக்கு அனுப்பப்படுகிறான். தேவகுருப்பான பிருகஸ்பதி இந்திரனை அழைத்து அவனுக்கு பல வகையிலும் எடுத்து சொல்லி 3 நாளிகை நேரம் அவனது அரியணையில் ஏறி அரசனாக இருக்க அந்த சூதாடிக்கு இடமளிக்க வேண்டும் என்று கூறினார். 3 நாளிகைக்கு பிறகு இந்திரனை மறுபடியும் தன் அரச பதவி ஏற்றுக்கொள்ளும்படி கூறினார். இந்திரன் அரியணையிலிருந்து இறங்கவே சூதாடி தேவர் உலகத்திற்கு அதிபதியானான். இன்னும் 3 நாளிகை இருக்கிறதே. சூதாடி சிந்தித்தான், சிவபெருமானை தவிர நமக்கு வேறு புகலிடம் கிடையாது என்று மனதிற்குள் தீர்மானித்து கொண்டு பொருளின் மீது இருந்த பற்றுதல் அவன் மனதிலிருந்து நழுவத் தொடங்கியது. உடனே தன் அதிகாரத்திற்கு உட்பட்டு பொருள்களை தானமாக அளிக்க முற்படுகிறான். சிவபெருமானின் பக்தனான அவன் தேவேந்திரனது மிகவும் புகழ்பெற்ற ஐராவதம் எனும் யானையை அகஸ்தியருக்கு அளித்தான். உச்சைஸ்வரஸ் என்ற குதிரையை விஸ்வாமுத்திர முருகனுக்கு அளித்தான். காமதேனு எனும் பசுவை வசிஷ்ட மகரிஷிக்கு வழங்கினான். சிந்தாமணி என்னும் ரத்தினத்தை காலவ மகரிஷிக்கு கொடுத்தான். கற்பக மரத்தை பறித்து கௌண்டின்ய முனிவருக்கு அளித்து விட்டான். இவ்வாறாக அவன் 3 நாளிகை நேரத்திற்குள் தானம் அளித்து கொண்டே இருந்தான். சொர்க்கத்தில் இருந்த விலை மதிப்பெற்ற பொருள்கள் எல்லாவற்றையுமே தானமாக அளித்து விடுகிறான். 3 நாளிகை முடிந்ததோ இல்லையோ பேசாமல் அரியணை விட்டு இறங்கி சென்றுட்டான். தேவேந்திரன் திரும்பி வந்து பார்த்தபோது அமராவதி நகரமே செல்வம் குன்றி பொலிவிழந்து காணப்பட்டது. உடனே அவன் குருகுலவான பிரகஸ்பதியை அழைத்து கொண்டு யமதர்மராஜனிடம் சென்றான். மிகுந்த கோபத்துடன் யமதர்மனை பார்த்து, தர்மராஜாகவே, தாங்கள் என் பதவியை ஒரு சூதாடிக்கு அளித்து மிகவும் தகாத காரியத்தை செய்துவிட்டீர்கள். அவன் அங்கே சென்று மிகவும் அடாத காரியங்களை செய்துவிட்டான். உண்மையாகவே அவன் என் விலை உயர்ந்த ரத்தினங்கள் அனைத்தையும் முனிவர்களுக்கு தானமாக அளித்து விட்டான். அவன் அமராவதி நகரை பாருங்கள், சூறையாடப்பட்டதை போன்று எவ்வளவு சூன்யமாக காணப்படுகிறது என்பதை தாங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்றான். யமதர்மன், தேவேந்திரா, தங்களுக்கு வயது அதிகமாகிவிட்டதால் கிழவராகிவிட்டீர்கள். ஆனாலும் தங்களுக்கு அரசாங்க விஷயமான பற்றும் இன்னும் விட்டு போகவில்லை. இல்லையே, சூதாடி செய்த செயலால் அவனுக்கு இப்போது கிடைத்திருக்கும் புண்ணியம் நீங்கள் செய்த 100கணக்கான வேள்விகளை விட அதிகமாகிவிட்டது.
தன் வசம் மிகப்பெரிய அதிகாரம் ஒப்படைக்கப்பட்ட பின்பும் எவன் சிறிதளவும் கர்வம் ஏற்படாமல் நற்காரியங்களை செய்வதில் ஈடுபடுகிறானோ அவனே மேலானவன். செல்லுங்கள், முனிவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்தோ அல்லது அவர்களின் கால்களில் விழுந்தோ உங்கள் ரத்தினங்களை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினான். இதை கேட்ட இந்திரன் மிகவும் நல்லது என்று கூறிவிட்டு திரும்பிச் சென்றான். சூதாடியோ தான் முன்பு செய்த பாவச் செயல்களின் பலனாக ஏற்பட்ட நரக வாழ்க்கை வாழ்வதினின்று விடுபட்டான். அத்துடன் மறுபிறவியிலும் அவன் மகாத பஸ்வியும் கொடையாளியுமான விரோசனனுக்கு பலி என்ற பெயரில் மகனாக பிறந்தான். இதிலிருந்து என்ன செய்கிறது? தான தர்மங்களை செய்ய வேண்டும். நாம் தான தர்மங்களை செய்தோமேயானால் நாம் செய்த பாவத்திலிருந்து விடுபடலாம். எளியோர்க்கு இறங்கியிரு என் மகனே, வலியோர்க்கு ஒரு விளக்கு வழங்கி பேசாதேன்னு ஐயா சொல்லியிருக்கிறார். ஐயாவளி பிள்ளைகளே, நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள், தவத்தை பருங்குங்கள், ஓரளவு நியாயமாக இருங்கள், வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் என்று கூறி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வேண்டும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது தென்றல் தவழும் தென்காசி மாவட்டம் துளசி நகர் நிறுவனர் மற்றும் பட்டிமன்ற நடுவர் சுலோ மதனகோபால். வணக்கம்.